திருமாவளவனுங்கிற ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா மாறும். இதே அவர் பிஜேபி ஆதரிச்சுனா மத்திய மந்திரியா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, கம்பல்சரி அதிகமா இருக்கு. ஆனா சனாதனத்தை ஸ்டாலினை விட அதிகமா எதிர்க்க ஒரே ஆள் திருமாவளவன் மட்டும்தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சனாதனத்தை வேறு இருப்போம், சனாதன ஒழிப்பு மாநாடுங்கிற மாநாடு நடத்தி ஸ்டாலினை ஏத்துற ஒரே ஆளு திருமாவளவன் நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க சொல்றதை நான் 100% ஏத்துக்கிறேன். இது எல்லா ரீதியாவும் அவரு சைட்லயும் கேட்டிருக்காங்க. அவரு சொன்ன விஷயத்த நான் அனலைஸ் பண்ண சொல்றேன். 214 ஒரு இதே இத்தனை வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்க பிரதமராக இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒரு காலத்தில் தனிச்சு நின்னுது. இப்ப தனிச்சு நிக்கிறதுன வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு பணபலம் இல்ல, அதுக்கான ஆள் பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 236 தொகுதி நிப்பாட்ட ஆள் கிடையாது. இதே திருமாவளவன் இருக்க கட்சியில 236 ஆள் இருக்கு, ஆனா அதுக்கான பொருளாதாரம் கிடையாது. ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட கட்சி, அதாவது தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து வந்துன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கட்சியில இருந்து நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா அவங்க எதுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சமத்துவத்தோட கலக்கணும். எல்லா மக்களோட பொது நீரோட்டத்தோட கலந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த 234 தொகுதி சாத்தியங்கிறது நான் நினைக்கிறேன். அது அவரும் அப்படிதான் நினைக்கிறாரு. பொது மேடையில் நான் கேட்டிருக்கேன். கலக்க ஆரம்பிச்சுட்டாரு, கலந்துகிட்டு இருக்காரு. அதுக்கான முடிவு கூடிய 10 ஆண்டுகளில் வரும். ஆனா அவருக்கான ஏஜிங்கிறது கடந்து போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள மக்கள் அனலைஸ் பண்ணி அவர் ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆளூர் சானவாசா இருக்காரு, ரவிக்குமார் இருக்காரு, சிந்தனை செல்வம் இருக்காரு. சோ அவங்கள உள்ள எல்லாருமே ஒரு மேடையில் அவர் சொன்ன விஷயம் என்ன ரொம்ப டாக் பண்ணுது. என்னன்னா, எங்க கட்சியில இருந்து ஒரு ஒன்றிய செயலாளர் அனுப்புறேன், உங்க கட்சியில இருந்து ஒரு எம்பி அனுப்புங்க, அதை நான் மேடைக்கு நிப்பாட்டி நீங்க வாக்குவாதம் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், கலாட்டா இதுல விக்ரம்னு ஒருத்தர் இப்ப புதுசா அந்த கட்சியில ஜாயின் பண்ண சேர்ந்திருக்காரு. அது அரக்கோணத்துல ஒரு கலவரம் நடந்து மர்டர், ஒரு 2 கொலை நடந்திருக்கு. அந்த கொலையில விக்ரமன் ஒரு புதுசா கட்சியில சேர்ந்த ஒருத்தவர், ஒரு 1 வருஷம் ஆன ஒருத்தவர் ஒரு மேடையில ஏறி அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பேசுறாருங்கும் போது பொதுமக்கள் அதை இன்னும் அனலைஸ் பண்ண நான் நினைக்கிறேன். அது மக்கள் கத்துக்கிட்டு உள்ள வரணும்னு என்னோட ஒப்பீனியன். என்னோட பொது இடத்துல திருமாவளவன் ஒரு தலைவராயிட்டு அவருக்கான அதிகாரம் கொடுத்தா கம்பல்சரி அதுக்கான மாற்றத்தை தமிழகம் கண்டிப்பா சந்திக்கும் நான் நினைக்கிறேன்.